ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். விவிலியமும் விஞ்ஞானமும் என்ற தலைப்பின் கீழ் பரிசுத்த வேதாகமத்தை ஆராய முன் வந்திருக்கிறீர்கள். என்னோடு கூட கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறு பாடலோடு கர்த்தருடைய வேதாகமத்திற்குள் கடந்து செல்வோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, உள்ளத்தின் நிறைவால் போற்றுகின்றோம், என்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, உள்ளத்தின் நிறைவால் போற்றுகிறோம், என்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, 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 ஆமென். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே, என் மாம்சமும் அழிந்து ஒழிந்து போம், விசுவாசி என்றும் பிழைப்பான். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே, என் மாம்சமும் அழிந்து ஒழிந்து போம், விசுவாசி என்றும் பிழைப்பான். அல்லேலூயா, 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 ஆமென். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த நல்ல வேளையில உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். கேட்கிற மக்களை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் மகத்துவங்களை அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக நீர் கிருபை செய்தருளும் சாமி. காரணம், அவர் மூலமாகவே ரட்சிப்பு. உம்முடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே இடைப்பட்டு உம்முடைய பரிசுத்த வேதாகமத்தின் மகத்துவங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள எங்கள் கண்களை திறந்தள்ள வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே, ஆமென். நாம் இன்னும் ஆதியாகமம் 1 அதிகாரம் 26வது வசனத்திலே தான் இருக்கிறோம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார். இந்த வசனத்துல நாம் படிக்கக்கூடிய ஒரு காரியம், நீங்களும் நானும் தேவனுடைய சாயலில் தான் இருக்கிறோம். எதற்காக உண்டாக்கினார் என்பதை குறித்து நாம் கடந்த காணொலியில பார்த்தோம். இன்னும் ஒரு சில காரியத்தை நான் சொல்லிவிட்டு இந்த வசனத்தை விட்டு கடந்து போக ஆசிக்கிறேன். அதாவது, இந்த பூலோகத்துல தேவனுடைய வித்து, அப்படி என்றால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு மக்களை ஆண்டவர் உருவாக்க சித்தம் கொண்டார். நீங்கள் கொரிந்தியருடைய புஸ்தகத்திலே வாசிப்பீர்கள் என்றால், we are the spectacle of the world. மாத்திரமல்ல, நாம் அநேகருக்கு
ஒரு பாடமாக இருக்கத்தக்கதாக நாம் அனைவரையும் கடவுள் உண்டாக்கினார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ஒரு காரியத்தை நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும் என்னவென்றால், அதே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது என்ன எழுதுகிறார்? நம்முடைய பாவத்தினாலே இந்த பூலோகம் மாத்திரம் அல்ல, அண்ட சராசரங்களும் என்ன செய்யப்பட்டது? அசைக்கப்பட்டது என்று கூட அவர் எழுதுகிறார். அப்படி என்றால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை இந்த பூலோகத்துல ஒரு முக்கியமான ஒரு காரியத்திற்காக ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். ஒரு சில வேளைகளிலே கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் அல்லது நாம் கல்லூரியிலே படித்த காலத்திலே என்ன மேஜர் எடுப்பது, என்ன மைனர் எடுப்பது என்று அநேகருக்கு தெரிவது கிடையாது. ஏதாவது ஒன்றை படிப்போம் என்று இருப்பார்கள். அப்படி அவர்கள் செய்யும் பொழுது அநேக முறை என்ன செய்வார்கள்? மேஜரையும் மைனரையும் மாற்றிக்கொள்வார்கள். இப்படி அவர்கள் மாற்றுவதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன? வருடங்கள் இன்னும் கூட போய்கொண்டே இருக்கும். ஆனால் இப்படித்தான் நான் வாழ வேண்டும், இந்த மேஜரை எடுத்து நான் படிக்க வேண்டும், இந்த தாளந்து எனக்கு இருக்கிறது என்று ஒருவர் முன்னாக செல்வார்கள் என்றால் அவர்கள் என்ன செய்வார்கள்? சீக்கிரமாக முன்னேறுவதற்கு ஒரு வழி வாய்ப்புகள் இருக்கிறது. கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, ஆண்டவர் அதற்காகத்தான் என்ன செய்தார்? மனுஷனை படைத்தார். இந்த மனுஷன் என்ன செய்ய வேண்டும்? இந்த அறிவில் குறைவாக படைக்கப்பட்ட இந்த லூசிபருக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். அநேகர் சங்கீத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு ஆண்டவர் மனுஷனை தேவதூதனை காட்டிலும் குறைவாக படைத்திருக்கிறார் என்று வாதாடுகிறார்கள். ஆனால் எதிலே குறைவாக படைத்திருக்கிறார், எதிலே மிகையாக படைத்திருக்கிறார் என்றெல்லாம் யோசிப்பதே கிடையாது. எழுதப்பட்டிருந்தால் அப்படியே எடுத்துக்கொள்வது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? நீங்கள் அதை ஆராய்ந்து பாருங்கள். நான் சொல்லக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய சாயலுக்கு மேலாக எந்த சாயலும் கிடையாது. அவருடைய சாயல் தான் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தேவ தூதர்களை குறித்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், தேவ தூதர்கள் அவர்கள் ஊழியக்காரர்களாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் அவர்களுக்கு மினிஸ்டரிங் ஸ்பிரிட்ஸ் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, ஊழியக்காரர்கள் பெரியவர்களா, ஊழியம் பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் பெரியவர்களா? யோசித்து பார்க்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தெளிவாக எழுதியிருக்கிறார். எபிரேயருக்கு எழுதும் பொழுது அவர்கள் ஊழியத்திற்காக, ஊழியம் செய்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முகம் இருக்கிறது, கை கால் எல்லாம் இருக்கிறது, ஆவியின் சரீரம் இருக்கிறது, பலன் இருக்கிறது. கோலியாத்திற்கு பலம் இருந்தது. ஆனால் கடவுளுக்கு பயப்படக்கூடிய ஞானம் அவனுக்கு இல்லை. தாவீது பெரிய கோலியாத்து போல அவனுக்கு பெரிய சக்திகளோ எதுவுமே கிடையாது. ஆனால் அவனுக்கு கடவுளுக்கு பயப்படக்கூடிய ஞானம் இருந்தது. ஞானம் பெரியதா அல்லது சக்தி பெரியதா என்று கேட்டால் ஞானம் தான் பெரியது. ஞானத்தினால் சக்தி என்ன செய்ய முடியும்? வெல்ல முடியும். சக்தியினால் ஞானத்தை என்ன செய்ய முடியாது? வெல்ல முடியாது. அதைத்தான் பரிசுத்த வேதாகமும் கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே இன்றைக்கு அநேகர் சொல்லக்கூடிய காரியம் என்ன? ஆண்டவர் தேவ தூதர்களை மிகவும் பெரியவர்களாக உண்டாக்கி இருக்கிறார். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, ஆண்டவர் தேவ தூதர்களை சக்தியில என்ன செய்திருக்கிறார்? பெரியவர்களாக உண்டாக்கி இருக்கிறார். காரணம் என்ன? நாம் நினைத்த மாத்திரத்தில் என்ன செய்ய முடியாது? வேகமாக பறக்க முடியாது. ஆனால் தேவ தூதர்கள் என்ன செய்ய வேண்டும்? கன பொழுதிலே ஆயிரக்கணக்கான மைல் என்ன செய்ய முடியும்? பறக்க முடியும். அதுதான் அவன் மேலாக படைக்கப்பட்டிருக்கிறார். அப்படி அவன் படைக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த பூலோகத்திலே கடவுள் தான் பெரியவர்.
காரணம் என்ன? அவருடைய சாயல் தான் பெரியது. நீங்கள் ஏசாயா புஸ்தகத்தை வாசித்தீர்கள் என்றால், ஏசாயா புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல என்ன வாசிக்கிறீர்கள்? அங்கே சேராபீனை குறித்து வாசிக்கிறீர்கள். அவனுக்கு 6 ரெக்கைகள் இருந்தது. 2 ரெக்கைகள் பறப்பதற்கு, 2 ரெக்கைகள் அவனுடைய முகத்தை மூடிக்கொள்வதற்கு, 2 ரெக்கைகள் சரீரத்தை மூடிக்கொள்வதற்கு, இப்படி 6 ரெக்கைகள். அவர்கள் என்ன செய்தார்கள்? பறந்து கர்த்தரை என்ன செய்தார்கள்? பரிசுத்தர் 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 என்று என்ன செய்தார்கள்? போற்றினார்கள் என்று வாசிக்கிறோம். ஒன்று ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் எல்லாரும் பணிவிடைக்காரர்களாக படைக்கப்பட்டார்கள். மாத்திரமல்ல, அவர்களுடைய படைப்பு எப்பொழுது இருந்தது? இந்த 6 நாள் படைப்புக்கு முன்பாக இருந்தது. 6 நாள் படைக்கு முன்பாக எப்பொழுது படைத்தார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் லூசிபர் என்ன செய்கிறான்? 1/3 பங்கு தூதர்கள் என்ன செய்கிறான்? அவன் வஞ்சிக்கிறான். அவ்வளவு காலம், ஏறத்தாழ ஒருவேளை 1 மில்லியன், அதாவது ஆயிரக்கணக்கான வருஷங்கள் என்ன செய்திருக்கலாம், இருந்திருக்கலாம். அப்படி ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனுடைய காரியங்களை பார்க்கிறார். யோசித்து பாருங்கள், உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு பிள்ளை மிகவும் உங்களை புரிந்து கொள்ளாமல், உங்களுடைய அன்பை தெரிந்து கொள்ளாமல், உங்களுடைய ஆதரவை மதிக்காமல் இருந்தால் நீங்கள் உடனே கத்தி எடுத்து வெட்டி விடுவீர்களா? நிறைய பேர் கேட்கிறது என்னன்னா, ஆண்டவருக்கு தான் லூசிபர் பாவம் செய்வான் தெரியும் இல்ல, அப்படி இருக்கும் பொழுது எதற்காக அந்த லூசிபரை படைத்தார்? எதற்காக லூசிபரை அப்பொழுதே அழித்து விடவில்லை? இப்படியெல்லாம் மனுஷிகத்திலே கேள்விகள் உண்டு. கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, ஒரு காரியத்தை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். திருமணமானால் பிரச்சனைகள் வரும் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். திருமணமானால் பிள்ளைகளை பெற்றெடுப்போம். ஒருவேளை அவர்கள் நல்ல பிள்ளைகளாக இருப்பார்கள் அல்லது கெட்ட பிள்ளைகளாக இருப்பார்கள் என்று நமக்கு தெரியும். இருந்தாலும் கூட நாம் என்ன செய்கிறோம்? திருமணம் செய்கிறோம். இருந்தாலும் கூட நாம் என்ன செய்கிறோம்? பிள்ளைகளை பெற்றுக் கொள்கிறோம். எல்லாமே வாழ்க்கையில் நம்பிக்கை தான். கடவுள் பார்த்து கொள்வார். அப்படி இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய படைப்பு, ஏசாயாவின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் தெளிவாக நீங்கள் படிக்கலாம். தன்னை பெற்ற தாயை தந்தை பார்த்து, நீங்கள் என்னை எதற்காக ஜெனிப்பித்தீர்கள் என்று கேட்பவர்களுக்கு ஐயோ. தெரியாது. நாம் என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. மாறாக நமக்குள்ள அந்த தாளந்துகளை பயன்படுத்தி இந்த பூலோகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். பரிசுத்த வேதாகமத்திலே நாம் படிக்கும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய அன்பினால எல்லாவற்றையும் படைக்கிறார். அதே போலத்தான் லூசிபரையும் படைத்தார், மற்ற தூதர்களையும் படைத்தார். ஆனால் லூசிபர் என்ன செய்கிறான்? இயேசு கிறிஸ்துவை அவன் கடவுளாக ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அவனுக்கு அந்த அன்பை காட்ட வேண்டும் என்பதற்காகவே இந்த 2வது படைப்பை படைக்கிறார். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த காணொலியிலே பார்ப்போம். தயவு செய்து நீங்கள் என்ன செய்யுங்கள்? கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து, அவர் என்ன தாளந்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை வைத்து அவருக்கு பிரியமாக வாழுங்கள். ஆண்டவர் சொன்ன காரியம், என்னிடத்தில் நீங்கள் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய கற்பனையை கைக்கொள்ளத்தக்கதாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த காணொலியிலே பார்ப்போம். அதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.